திண்ணனூரில் ஒரு ஏரியா பார்த்தேங்க. மெயின் ரோட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி உள்ளே போய் குளிக்கலான்னு உள்ளே போய் பார்த்தா ஒரு அம்மா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. தம்பி இங்கே குளிக்காதப்பா, இங்கே வராதப்பா வராதப்பான்னு சொன்னாங்க. என்னங்க என்னங்க ஆச்சுன்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லைங்க, போன வாரத்துலேருந்து இந்த ஏரி வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். தொலைவுலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். நீ வந்து குளிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா மாதத்துக்கு யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க அப்படின்னு இந்த அம்மா பகீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுது. இந்த இடத்துல இந்த அம்மா கண்டி இல்லைன்னு வச்சிங்களேன், நான் பாட்டுன்னு உள்ளே இறங்கி குளிச்சுட்டு வந்து தான் இருந்திருப்பேன். அடிக்கிற வெயிலுக்கு, அதுவும் ஹைவேஸ் பக்கத்தில், திருநின்ற ஊர் பக்கத்தில் இந்த ஏரி இருக்குது. இந்த ஏரியில் வந்து குளிக்கலான்னு வந்தால் இந்த அம்மா, தம்பி உள்ளே இறங்காத இறங்காத, அங்கே நடந்த சம்பவத்தெல்லாம் எனக்கு விவரமாக சொல்லுது. போன வாரம் தான்ப்பா 11 வயசு பையன் இதில் இறந்தான்ப்பா. அது தெத்து பார்த்தீங்களா, நடுவில் ஒரு மேடு மாதிரி, அந்த மேட்டில் தான்ப்பா பக்கத்தில் தான்ப்பா இறந்துட்டான் அந்த பையன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, இதுக்கப்புறம் என்னங்க ஆச்சுன்னு கேட்டேன். ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து கக்கூஸ் போயிட்டு வந்து கால் கழுவலான்னு வந்தார், அவரும் இறந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன், ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தன் வந்தான் பைக் ஓட்டிக்கின்னு. அவன் வந்து பைக்கை விட்டுட்டு உள்ளே குளிச்சிருக்கான் போல இருக்குது. நான் 3 நாளாக 3 நாளாக வந்து நான் துணி துவைக்கிறதுக்கு வரும்போதெல்லாம் அந்த பைக் அங்கே தான் இருக்குது. நான் சொன்னேன், இங்கே என்னங்க 3 நாளாக இங்கே பைக் இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியல, யாராவது உள்ளே விட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாருமே கண்டுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து மிதக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன நடந்ததோ எல்லாத்தையும் விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதை தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட. ஓகேங்களா? திருநின்றவூர் ஏரியில் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து யாரும் குளிக்காதீங்க. சின்ன பசங்க ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணிட்டுங்கப்பா. போன வாரம் பையன் செத்ததுக்கு இப்போ வந்து விளக்கு வச்சிருக்காங்களா? இந்த இடத்துல அவங்க மனசு அச்சிக்குது பொழுகுது. எத்தனை பேர் செத்துக்கிறானுங்க? அது அவ்வளோ பேர் கொக்கு மாதிரி இதாங்க வருஷம் வருஷம். நான் வருஷம் எப்படி இந்த பசங்க செத்தானுங்களா? ஒரு வாரம் இருக்குமா? ஆட்டா பாய். சாயந்தரம்ப்பா அங்க வந்து ஆறாவது படிக்கிறான். ஆறாவது படிக்கிறானா? இது 2 பேரும் ஒண்ணா வந்து எப்படிதான் இது தவளை பழம் மாதிரி இது. அதுல அந்த பின்னாடி அந்த 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 செவுரு இருக்குது, அது பின்னாடியேவா? நீச்சல் தெரியாம உள்ள எவனும் இறங்கக்கூடாது. யாருமே இறங்கக்கூடாது. நான் எந்த நீஞ்சல் தெரியாத அதட்டுறேன்ப்பா. இப்படி போகும்போது பசங்க பாக்குறாங்கல்ல, இது நல்லா இருக்குது, வெளியேந்து பாக்குறதுக்கு அழகா இருக்குதா, வந்துடும். சொல்லி என்ன சொல்றது, சின்ன பசங்க ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணிட்டுங்கப்பா. போன வாரம் பையன் செத்ததுக்கு இப்போ வந்து விளக்கு வச்சிருக்காங்களா? இந்த இடத்துல அவங்க மனசு அச்சிக்குது பொழுகுது.